Godox IT32 ஒரு mini intelligent flash along with X5 TTL trigger. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Hey, what's up guys? Welcome back to Miri Studio. நான் திலீப் ராமகிருஷ்ணன். லாஸ்ட்டாக Godoxோட V100 சீரீஸ்லேருந்து V480 X3 ப்ரோ ட்ரிகர்ஸ் இன்டெலிஜென்ட் ஃப்ளாஷ் ட்ரிகர் சீரீஸில் IT32ங்கிற சூப்பரான ஒரு மினி இன்டெலிஜென்ட் ஃப்ளாஷ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாஷில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் டெக்னிக்கலாக செம்ம ஃப்ளாஷு, இது எப்படிலாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத இன்றைக்கி தெளிவாக பார்ப்போம். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய யூனிவர்சல் விஷயத்தை இதில் கொண்டு வந்திருக்காங்க. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வெஸ்ட்காட்டோட ஃப்ளாஷஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கேமராவில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அந்த ஃப்ளாஷில் போய் நீங்கள் எந்த கேமரா சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கேனானா, சோனியா, நிக்கானா, பேனாசோனிக்கா அப்படிங்கிறத விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளாஷை வச்சு எல்லா கேமராலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பட் டிஃப்ரெண்ட்டாக அதோட பேஸ் மவுண்ட்டை மட்டும் நீங்கள் கழட்டிக்கலாம். அதாவது இந்த ஹாட் ஷூ மவுண்ட்டை மட்டும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கழட்டி மாட்டிக்கலாம். ஃப்ளாஷை தனியாக வாங்கிக்கலாம். ஹாட் ஷூ மவுண்ட்டை நீங்கள் கேமரா சிஸ்டத்துக்கு ஏற்றாப்புல கேனான், நிக்கான், சோனி, பேனாசோனிக்னு தனித்தனியாக வாங்கிக்கலாம். ஸோ இன்டெலிஜென்ட் கேமரா ஃப்ளாஷ் மினி ஃப்ளாஷை தனியாகவும் இன்டர்சேஞ்சபிள் மேக்னெட்டிக் ஷூ ஹாட் ஷூ மவுண்ட்டை தனியாகவும் விற்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பிராண்ட் கேமராஸை நீங்கள் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால், இல்லை உங்கள் டீமில் உள்ளவங்க டிஃப்ரெண்ட் கேமரா பிராண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால், ஸோ ஒரு கேமராஸ்க்கும் தனித்தனி ஃப்ளாஷ் வாங்கி கஷ்டப்பட தேவையில்லை. ஃப்ளாஷை ஒன்று வாங்கிட்டு இந்த மவுண்ட்டை மட்டும் இன்டர்சேஞ்சபிள் மேக்னெட்டிக் X5 மவுண்ட் இருக்குல்ல, அதை மட்டும் TTL ட்ரிகரை மட்டும் நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம். அது ரேட்டு கம்மி தான். அது என்னங்க IT32 இந்த நேமில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இது மொத்தமாக 32 சேனலில் இதை ஆக்டிவேட் பண்ணும். அதனால தான் இது 32 அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. இது 32 சேனல் வித் 4 குரூப்ஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்காக 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் லைட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த மினி ஃப்ளாஷை வச்சு. ஜஸ்ட் 169 கிராம் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாஷில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த சீரீஸில் முன்னாடியே சொன்ன மாதிரி V100 தென் V480 இதில் வந்து கொடுத்துருக்க மாதிரியே அதே அந்த ஸ்க்ரீன் கலர் ஸ்க்ரீன்ஸ் V480 கொடுத்துருக்கிற மாதிரியான கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் இதில் தெளிவாக வச்சுருக்காங்க. அதே மாதிரியான டச் கண்ட்ரோல்ஸ் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயும் இந்த சின்ன மினி ஃப்ளாஷ்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாஷில் இருக்க இந்த X5ங்கிற ட்ரிகர் மட்டும் நம்ம தனியாக பேசணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஆன் கேமரா ஃப்ளாஷாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இந்த IT32வை நீங்கள் கேமரா மேலே மவுண்ட் பண்ணி நீங்கள் ஆன் கேமரா ஃப்ளாஷை யூஸ் பண்ணிட்டீங்க. டக்குன்னு வந்து ஆஃப் கேமரா ஃப்ளாஷாக நான் என்னால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, மேலே இருக்கிற இந்த IT32 மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த X5 ட்ரிகரும், அதாவது கேமராக்கு மேலே இருக்கிற இந்த X5 ட்ரிகரும் அந்த IT32வும் ஒயர்லெஸ்ஸாக உங்களுக்கு சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நீங்கள் தனியாக போய் செட்டிங்ஸ் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஆனில் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கும்போது, கேமராவில் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது நீங்கள் ஃப்ளாஷை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயர்லெஸ்ஸாக ட்ரான்ஸ்மிட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். நீங்கள் ஆன் கேமரா ஃப்ளாஷும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப் கேமரா ஃப்ளாஷும் ஜஸ்ட் இப்படி கையில் ஹோல்ட் பண்ணி கூட நீங்கள் சில ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். மேக்னெட்டிக் மவுண்ட் அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேஸ் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு மேக்னெட்டிக் மவுண்ட். அதில் நீங்கள் நார்மலான ஃப்ளாஷ் மாதிரியும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி அந்த ஹாட் ஷூவில் கனெக்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த ஃப்ளாஷ் மட்டும் IT32 மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் அதில் மேக்னெட் மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தனியாக கூட வச்சு நீங்கள் இந்த X5 ட்ரிகர் கேமராவில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பேஸ் மவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது டிரான்ஸ்மிட் பண்ணிக்க முடியும். ஒரு ட்ரிகர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ட்ரிகர்லேயே நீங்கள் மேனுவல் வேணுமா, TTL வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பவர் வேணுங்கிறதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது IT32வில் இருக்கிற அந்த பவர் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த ட்ரிகர் வச்சு நீங்கள் எந்த கொடாக்ஸோட எக்ஸ் டிரான்ஸ்மிஷனில் இருக்கக்கூடிய எந்த ஃப்ளாஷை வேணாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த X5 ட்ரிகரை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரிகர் மட்டும் ஆகும். ஸோ மற்ற ஃப்ளாஷில் உள்ள அந்த பவரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. IT32வில் உள்ள பவரை மட்டும் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் மற்ற ஃப்ளாஷஸை கொடாக்ஸோட மற்ற ஃப்ளாஷஸ்லாம் இருக்குது, V1 இருக்குது, V480 இருக்குது, V100 இருக்குது, இல்லை AD300 Pro இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ட்ரிகர் பண்ணிக்க முடியும். அதே சேனலில் அதே குரூப்பில் இருக்கும்போது உங்களால் ட்ரிகர் பண்ணிக்க முடியும். இந்த சேனல் செட்டிங்ஸு, இந்த குரூப் செட்டிங்ஸ்லாம் எதில் மாற்றலாம்னா இந்த IT32வில் தான் நீங்கள் போய் மாற்ற முடியும். ஸோ இந்த X5 ட்ரிகரில் எந்த வித ஸ்க்ரீனும் கிடையாது, எந்த விதம் கிடையாது. ஜஸ்ட்டு 2 பட்டன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுலேயும் உள்ள இன்பில்ட் பேட்டரி இருக்குது. ஸோ இதை எப்படி சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா, IT32வில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது உங்களால் டேரெக்டாக Type-C USB Type-C வச்சு நீங்கள் IT32 அதாவது அந்த ஃப்ளாஷையும் இந்த ட்ரிகரையும் சேர்த்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதில் 900 mAh பேட்டரி இருக்குது, இதில் 100 mAh பேட்டரி இருக்குது. ஸோ ஒரு லாங் ஷாட்டுக்கு 1 டே யூசேஜுக்கு அது போதும். ஸோ மற்ற ஃப்ளாஷஸ் மாதிரி, மற்ற கொடாக்ஸ் ஃப்ளாஷஸ் மாதிரி இதுலேயும் TTL
ஹை ஸ்பீட் சிங்க், மல்டி ஃப்ளாஷ், அதாவது ஸ்ட்ரோபோஸ்கோபிக் எஃபெக்ட்னு சொல்லப்படக்கூடிய மல்டி ஃப்ளாஷஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோனி கேமராவில் இருக்கக்கூடிய குளோபல் ஷட்டர் விஷயத்துக்கு இது கம்ப்ளீட் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குது. அப் டு 1/80,000 ஆஃப் த செகண்ட் வரைக்கும் ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளாஷ் வச்சு எடுத்துக்க முடியும். மற்ற அசசரிஸ்னு பார்த்தோம்னா இதோட CTO ஜெல்ஸ் வந்து மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் ஜெல்ஸ், அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஜெல்லு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஹாஃப் ஸ்டாப் அண்ட் ஃபுல் ஸ்டாப் CTO ஜெல்ஸ் கொடுத்துருக்காங்க. செப்பரேட் பர்ச்சேஸில் நீங்கள் ப்ளூ கலர் ஜெல்ஸ் வேணுமா, இல்லை அதர் கலர்ஸ் ஏதாச்சும் சயான், மெஜெண்டா, அந்த மாதிரி க்ரீன், அந்த மாதிரி வேறு கலர்ஸ் வந்து ஜெல்ஸ் வேணுமா, அதை நீங்கள் செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். சின்ன மினி ஃப்ளாஷ் தானே. இதில் என்ன இருக்க போகுதுன்னா, இதுலேயும் உங்களுக்கு வைட் ஆங்கிள் டிஃப்யூசர் பிளேட்டும் பவுன்ஸ் கார்டும், அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த கேட்ச் லைட் பேனல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இதோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக ஒரு டிஃப்யூசர் கப்பும் இதோட கொடுக்குறாங்க. V480 பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரியான டிஃப்யூசர் கப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஃப்ளாஷ்க்கும் இந்த கைட் நம்பர் வச்சு தான் பேசுவாங்க. பிலோ 75 வாட்ஸ்க்கு கீழே இருக்கிற அந்த ஃப்ளாஷஸ்க்கு, ஆன் கேமரா ஃப்ளாஷஸ்க்கு எல்லாமே கைட் நம்பர் தான் சொல்லுவாங்க. எவ்வளோ பவர்னு சொல்ல மாட்டாங்க, எத்தனை வாட்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இது வந்து கைட் நம்பர் 18 at ISO 100. தென் இதோட ஃபுல் பவரில் ரீசைக்கிள் டைம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஃபுல் பவரில் 1.5 செகண்ட்ஸில் ரீசைக்கிள் ஆயிடுது. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஃபுல் பவரில் யாரும் போட்டு ஃப்ளாஷ் எடுக்க போகிறது கிடையாது. அப்படியே எடுத்தாலுமே 1.5 செகண்ட்ஸில் ரீசைக்கிள் ஆயிரும் அடுத்த ஷாட்டுக்கு. ஸோ இந்த ஃப்ளாஷோட வெளி விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, TT350ன்னு சொல்கிற அந்த ஃப்ளாஷ் இருக்குல்ல, அந்த மினி ஃப்ளாஷோட டிசைன் தான். இந்த IT30 அப்படிங்கிற அந்த மினி ஃப்ளாஷையும், இன்டெலிஜென்ட் டைப் சீரீஸில் உள்ள மினி ஃப்ளாஷையும், TT சீரீஸில் உள்ள 350 டிசைனையும் சேர்த்தது தான் இந்த IT32. இதுக்கு முன்னாடி நிறைய பிராண்ட்ஸில் இந்த மாதிரி மவுண்ட்டை கழட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறது மாதிரிலாம் வந்திருக்கு. அதாவது ஃப்ளாஷிலேருந்து மவுண்ட்டை கழட்டிட்டா அந்த ஃப்ளாஷும் மவுண்ட்டும் ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகிற விஷயங்கள் ஒரு சில சைனீஸ் பிராண்டில் வந்திருக்கு. பட் அதை அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகல. பட் இது வந்து Godox வந்து இந்த மாதிரியான டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. Godox வந்ததில் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸ் வந்து எதுவும் ஃபெயிலியர் ஆகலை. எல்லாமே ஒரு நல்ல இன்னோவேஷன்லாம் வரும். அப்படி ஒரு இன்னோவேஷனில் வந்த மாடல் தான் IT32. இந்த ஃப்ளாஷை வந்து உங்களுக்கு 9 டிகிரிஸ்லேருந்து 270 டிகிரிஸ் வரைக்கும் நீங்கள் டில்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். எந்த சைடு வேணாலும் சுற்றிக்கலாம். அது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இந்த பெரிய ஃப்ளாஷில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் இந்த சின்ன ஃப்ளாஷ்லையும் செய்யலாம். இதில் இருக்கக்கூடிய அருமையான விஷயம், இந்த X5ங்கிற தனியாக TTL மேனுவல் ஃப்ளாஷ் வித் யூனிவர்சல் கனெக்ஷன் இது வந்து கொடுத்துருக்கிற ஒரு விஷயம், சூப்பரான விஷயம். லைக்கா கேமராஸ்க்கும் இந்த டிசைனில் அந்த ஹாட் ஷூ மவுண்ட்டு நாங்கள் வந்து செப்பரேட்டாக நாங்கள் தயாரிச்சிட்ருக்கோம். ஸோ கூடிய விரைவில் அது அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த மவுண்ட்டுக்கெலாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ IT32ங்கிற அந்த ஃப்ளாஷை நீங்கள் செப்பரேட்டாகவும், உங்கள் பிராண்டுக்கு எந்த இது வந்து உங்கள் கேமரா பிராண்டுக்கு எந்த மவுண்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செப்பரேட்டாகவும் வாங்கிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சின்ன ஃப்ளாஷில் ஒரு 2 வாட்ஸ் மாடலிங் லேம்பு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு அருமையான விஷயம். அட் ஃபுல் பவரில் 510 ஷாட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு Godox கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ரியல் லைஃப்பில் மோஸ்ட்லி 400 ஷாட் 450 ஷாட்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்குறேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். அதில் போய் பாருங்கள். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மேபி ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ Godox IT32 Intelligent Flash with X5 TTL trigger இதோட சூப்பரான விஷயங்கள், டெக்னிக்கலான உள்ள விஷயங்கள், இன்னோவேட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பண்ணுற தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர் ஸ்டுடியோ. பி கிரேட் ஒன் வித் யூ. பை பை.